ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 11.2ல் தேர்ட் சம் பார்க்கலாம். கொஷின் கொஞ்சம் பெரிய லென்த்தான கொஷின். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அத்தனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரஹ்மான் ஓகேவா. ரஹ்மான் இஸ் மேக்கிங் எ வீல் யூஸிங் ஸ்போக்ஸ். ஒரு வீல் வந்து ஸ்போக்ஸ் வச்சு ரெடி பண்ணுறாரு. He wants to fix equal spokes in such a way that the angle between any pair of consecutive spokes are equal. அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்போக்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக வச்சு தான் அதை ரெடி பண்ணுவாங்க. அப்படி தான் ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் ஒன்று போல் அது வீல் வந்து சுற்றுறதுக்கும் சரி, லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் ஸ்போக்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ரெண்டு ஸ்போக்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் பிட்வீன் எனி பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் ஆர் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா ஹெல்ப் ஹிம் பை கம்ப்ளீட்டிங் த ஃபாலோயிங் டேபிள். இந்த டேபிளை யூஸ் பண்ணுங்க, மற்ற இதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் வந்து அந்த வீல் ரெடி பண்ணும்போது 4 ஸ்போக்ஸ் கொடுத்துருந்தாருன்னா அவர் ஒவ்வொரு ஸ்போக்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 90 டிகிரி வைக்க வேண்டியது இருக்குமா. 6 ஸ்போக்ஸ் வச்சு ரெடி பண்ணார்னா இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 60 டிகிரி வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ அவர் 8 ஸ்போக்ஸ்னால் எவ்வளோ ஆங்கிள் தேவைப்படும். 10 ஸ்போக்ஸ் வச்சு ரெடி பண்ணார்னா எவ்வளோ ஆங்கிள் கொடுக்கணும். 12 ஸ்போக்ஸ் வச்சு அந்த வீலை ரெடி பண்ணார்னா ஒவ்வொரு ஸ்போக்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அவர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஹெல்ப் ஹிம் பை கம்ப்ளீட்டிங் த ஃபாலோயிங் டேபிள். இதுக்கு முந்தின சம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்போக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ். ஸோ இது அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத இங்கே எடுத்துக்கலாம். ஸோ 4 ஸ்போக்ஸ் அப்படின்னா ஒரு 90 டிகிரி கொடுக்கணும். இதே 6னா 60 டிகிரி கொடுக்கணும். ஸோ அப்போ 8னா எவ்வளவு, 8க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை x1ன்னு வச்சுக்கலாம், தெரியாதுங்கிறதுனால. ஸோ நல்லா பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆங்கிள் என்ன செய்யும், கண்டிப்பாக குறையும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா குறையும். ஸோ இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனால் டேரெக்டாக இது என்ன செய்ய மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ 4 மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவல் டு 8 × x1. ஸோ x1 is equal to 4 × 90 டிகிரி டிவைடட் பை 8. இதை எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். x1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம். 1 4 is 4, 2 4s are 8, 1 2 is 2, 4 2s are 8, 5 2s are 10. ஸோ 45 டிகிரி கொடுக்கணும். இதுதான் x1, 45 டிகிரி. ஸோ இதேமாதிரி அடுத்தது கண்டுபிடிங்க. 10R தான். ஸோ 4 × 90 is equal to 10 × x2ன்னு போடுவோம். ஸோ x2 is equal to 4 × 90 divided by 10. ஸோ x2 is equal to 36 டிகிரின்னு வரும். இதே மாதிரி லாஸ்ட் ஒன் எவ்வளோ வருது, 12க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 ஸ்போக்ஸுக்கு 90 டிகிரினா 12 ஸ்போக்ஸுக்கு எவ்வளோ டிகிரி, x3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x3 is equal to 4 × 90 டிகிரி divided by 12. 1 4 is 4, 3 4s are 12, 1 3 is 3, 3 3s are 9, 0. ஸோ x3 is equal to 30 டிகிரி. ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்போக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆங்கிள் என்ன ஆகிருக்குது, 45லேருந்து 36, 36லேருந்து 30 டிகிரியா இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நம்ம இதை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் த நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் த பேர்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது கண்டிப்பாக என்னது, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் நம்ம எழுத போகிறோம். திஸ் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஏன் அப்படின்னா பிகாஸ் அதாவது ஸ்போக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் ஸ்போக்ஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆங்கிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அதனால் இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா. இப்போ செகண்ட் கொஸ்டின் செய்யலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கால்குலேட் த ஆங்கிள் பிட்வீன் எ பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் ஆன் எ வீல் வித் 15 ஸ்போக்ஸாக இருந்தால். ஓகேவா. ஸோ இதே தான், அதாவது ஸ்போக்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸு, ஆங்கிள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்போக்ஸாக இருந்தால் 90 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ எவ்வளோ ஸ்போக்ஸ்ன்னு செகண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 15 ஸ்போக்ஸாக இருந்துச்சுன்னா கால்குலேட் த ஆங்கிள். ஓகேவா. ஸோ நம்ம 15 ஸ்போக்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 15னா எவ்வளவு, ஸோ தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் அதிகமாகனால ஆங்கிள் வந்து குறையும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ டேரெக்டாக இதை என்ன செய்யணும், மல்டிப்ளை தான் பண்ணணும்.
ஸோ 4 into 90 degree is equal to 15 into x. So x is equal to 4 into 90 degree divided by 15. ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 5 3s are 15, 3 3s are 9, 0, 1 5 is 5, 6 5s are 30. ஸோ 4 into 6 எவ்வளோ வருது? 24 டிகிரி. அப்போ நான் 15 ஸ்போக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வரும்? 24 டிகிரி வரும். இதுதான் செகண்ட் சம். தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? How many spokes would be needed if the angle between a pair of consecutive spokes is 40 degree? 40 டிகிரியாக இருந்தால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் தேவைப்படுன்னு அப்படி ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதே தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள். ஸோ தேர்ட் கொஷின்லேயும் என்னன்னா ஸ்போக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸும் ஆங்கிளையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 4 ஸ்போக்ஸுக்கு 90 டிகிரினா நல்லா கொஷினை பாருங்கள். இவ்வளவு 40 டிகிரியாக இருந்தால் நம்ம ஹவு மெனி ஸ்போக்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 40 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் கம்மியாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் என்ன தான் செய்யும்? அதிகமாக தான் செய்யும். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னால டேரெக்டாக இது வந்து ஒரு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நம்ம முதலே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். is equal to y into 40 degree. So y is equal to 4 into 90 divided by 40. 0 0 1 4 is 4, 1 4 is 4. So y is equal to 9. 9 spokes வந்து டிசைன் பண்ணணும். 9 ஸ்போக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் ஒரு 40 டிகிரியாக வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தேர்ட் சம். ஓகேவா? ஈஸி தான். கொஷின் நல்லா பெருசாக இருக்குது. பட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனமாக செய்யணும். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.